ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். பாகம் 75. இன்று தினசரி ராசி பலனில் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்று 15/3/2025 கிழமை சனிக்கிழமை, திதி பிரதமை மதியம் 2:38 வரை, அதன் பிறகு துவிதியை திதி, யோகம் மரண யோகம் இன்று முழுவதும், நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 9 மணி 5 பிறகு, ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை காலையில். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு 19 டிகிரியில் இருக்காரு. மிதுனத்தில் செவ்வாய் 24 டிகிரியில், கன்னி ராசியில் கேது 3 டிகிரி, சந்திரன் 9 மணிக்கு மேலே அஸ்த நட்சத்திரத்துக்கு வர்றார். 8:55 வர்றார். ஓகேங்களா? உத்திர நட்சத்திரம் அது வரைக்கும், அதன் பிறகு 9 மணி 8:55 பிறகு அஸ்த நட்சத்திரம். கும்பராசியில் சனி அஸ்தமனமாக இருக்கார். மீன ராசியில் சூரியன் 0 டிகிரியில் இருக்கார். ராகு 3 டிகிரியில் இருக்கார். சுக்கிரன் 13 டிகிரி, புதன் 15 டிகிரி. இது 4 கிரகங்களும் மீனராசியில் இருக்காங்க. இன்று சந்திராசிரமம் சதய நட்சத்திரத்துக்கு. பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு 8 சந்திரன் போய் கொண்டு இருக்கும்போது சந்திராசிரமமாக இருக்கும். அதில் முக்கியமாக சதய நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராசிரமம் முழுமையாக இருக்குது. இன்று உங்களுடைய காரியங்களை தள்ளி வைத்து அல்லது அதுக்குரிய பரிகாரமாக செய்து கொண்டு அந்த காரியத்தை செய்யுங்கள். அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு 7ஆம் நட்சத்திரத்தில் செல்வதால் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. 22ஆம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால், அதாவது 3 நட்சத்திரத்துக்கு 22ஆம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கவனம் செலுத்தவும். பூர்ண நட்சத்திரத்துக்காரங்க இன்னைக்கு சந்திரன் 3வது நட்சத்திரம் பயணம் செய்வதால் வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். கன்னிராசியிலேயே சந்திரன் பயணம் செய்வதால் உடல் உபாதைகள் சரி பார்த்துக் கொள்ளவும், அல்லது கடன் வாங்குவது என்று முயற்சி செய்தால் கடன் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்று சந்திரபலன் இல்லை, அதனால் கொஞ்சம் முயற்சிகள் செய்வது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யவும். கார்த்திகை 1ஆம் பாதமும் மேசராசி அவர்களுக்கும் இன்று சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. கடன் நோய் இது சம்பந்தப்பட்டது சாதகமாக இருக்கும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அவர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் போவதால் மிக சிறப்பாக உள்ளது. திடீரென்று அதிர்ஷ்டமாக பணம் இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் சிறு சிறு குழப்பத்தை கொடுத்தாலும் காரணம் கேதுவும் சந்திரனும் சேர்ந்திருப்பதால் சிறு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி கொண்டு எடுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அனைத்து காரியங்களுக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கு இன்று குலதெய்வத்தை வணங்கி கொண்டு செய்யவும். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபராசி இவருக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் எடுத்த காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புது கார் வாங்குவது இது சம்பந்தப்பட்டது மிக சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் 4ஆம் இடத்தில் சென்று கொண்டிருப்பதால் இன்று பொது முயற்சிகள் செய்வது சிறப்பாக இருக்கும். அடுத்து கடகராசி. மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் இவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது. அதே பலன் தொடர்கிறது. கடகராசி புனர்பூச 4ஆம் பாதம் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் செல்வது மிக சிறப்பு. பூச நட்சத்திரம் அதன் அதிபதி சனி பகவான் அஸ்தமனமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு ஏதாவது முயற்சிகள் செய்யவும். சூரியன் 4ஆம் பாதத்துக்கு, அதாவது சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்லும்போது
செய்வது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் இவர்களுக்கு புதன் நீச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகள் செய்வது சிறப்பு. சிம்மராசி மக நட்சத்திரம் 4 பாதங்களும் கேது பகவான் தன்னுடைய ராசி சிம்ம ராசியை நோக்கி வருவதால் இவர்களுக்கு மிக சிறப்பு. 2ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். கேது 2ஆம் இடத்தில் நின்று அதே நேரத்தில் சந்திரனுடன் கூடி கொஞ்சம் விரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குரு பார்வையுடன் இருப்பதால் பூர நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனம் தேவை. சந்திரன் 3ஆம் நட்சத்திரத்தில் செல்வதால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக மிக கவனம் தேவை என்று. அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியம் நடக்கும், பண வரவு உண்டு. கன்னிராசி கேது இன்னொரு சில மாதங்களில் பயிற்சி ஆகிவிடுவார். அது வரைக்கும் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது இருந்தது. இன்று குரு பார்வையுடன் சந்திரன் பயணம் செய்வதால் ஒரு சிறு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிற அமைப்புகளும் கிடைக்கும். ஏன்னா சந்திரனுக்கு 12 கேது இருப்பதால் முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக நடக்கும். சூரியனும் சந்திரனும் 7க்கு 7ஆக இருந்து பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமி திதியில் இருப்பதாலும் அந்த பலன்கள் இருக்கும். சித்திரை 1-2 பாதம் சந்திரன் 27வது நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் விரயம் நின்று இருக்கும். கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்கள் இவர்களுக்கும் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் அதே நேரத்தில் 27வது நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 12இல் இருப்பது தொழில் ஸ்தானத்தில் முதலீடு செய்வது அல்லது தொழில் மாற்றம் கிடைப்பது இது போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு 26வது நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. மத்தியமமான நிலை, கவனமாக முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை. விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி அவர்களுக்கும் கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் ஒரு மத்தியமான நிலையாக இருக்கும். அனுச நட்சத்திரம் சனி பகவான் கொஞ்சம் அஸ்தமனமாக இருப்பதால் கவனம் தேவை. அதே நேரத்தில் சந்திரன் 11ஆம் இடத்திலும் செவ்வாயுடைய பார்வையுடன் இருப்பதால் அவர்களுக்கு இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலனாகவும் இருக்கும். இருந்தாலும் அவருடைய ஜாதகப்படி 60%லிருந்து 80% மிக சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரமும் விருச்சிக ராசி தான், அதுக்கும் அதே பலன் கிடைக்கும். இருந்தாலும் புதன் நீச நிலையில் இருப்பதால் ஒரு 10% அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது அனுச நட்சத்திரத்துக்கு 80% கிடைக்குதுன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு 70% பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள் மூல நட்சத்திர அதிபதி சந்திரன் கூடி செவ்வாயுடன் பார்வையுடன் குரு பார்வை, சூரியனுடைய பார்வை, சுக்கிரன் புதன் அனைத்து கிரகங்கள் பார்வையுடன் பெற்று இருப்பதால் மிக சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரத்துக்கு. அடுத்ததாக பூராட நட்சத்திரம் சுக்கிரன் ஒரு வக்ரமாக உச்சமுற்று வக்ரமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்திராட நட்சத்திரம் சூரியன் தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும் அதே நேரத்தில் கேது சந்திரன் பார்வையுடன் குரு பார்வை வாங்கி சந்திரன் பார்ப்பதால் அவர்களுக்கு இன்று எடுத்த காரியங்களில் 80% சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதம் சூரியன் செவ்வாய் குரு பார்வையுடன் அதே நேரத்தில் ஒரு 5 கிரக பார்வையுடன் சூரியன் இருப்பதால் ராசி அதிபன் சனி அஸ்தமனமாக இருப்பதால் ஒரு சிறப்பான பலன் இருந்தாலும் சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும். திருவு நட்சத்திரம் 4 பாதங்கள் சந்திரன் 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தகப்பனார் உடல்நிலை முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு இன்று செய்யலாம், மிக சிறப்பானது. 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன்
9ஆம் வீட்டிலிருந்து கேதுவுடன் கூடியிருப்பது மிக சிறப்பு. அடுத்தபடியாக அவிட்டம் 1-2 பாதம். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி மிக சிறப்பான பலன் இருக்குது அவங்களுக்கும். சனி அஸ்தமனமும் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு மத்தியமான பலனாக இருக்கும். அடுத்து கும்பராசி. அவிட்டம் 3 பாதம் 4ஆம் பாதம். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள், வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் எல்லாம் சாதகமான சூழ்நிலை உங்களை தேடி வரும். அது திட்டமிட்டபடி மிக சிறப்பாக கவனமாக செயல்பட்டு அல்லது தவிர்த்து வைப்பது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் காரியங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்து இறைவனின் நாமங்களை சொல்லி அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதம். குரு 4ஆம் இடத்தில் இருப்பதும் அதே நேரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்தில், அதாவது குருவுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பானது. அவர்களுக்கு சாதகமான பலன் 80-90% மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மீனராசி. ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து சந்திரன் குருவுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமான ஒரு நிலை. 4 கிரகங்களின் சேர்க்கைகள் பார்வையுடன் சந்திரன் இருப்பது, குருவுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு சிறப்பான பலன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் இன்று அஸ்தம நிலையில் தொடர்ந்து இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது சிறப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் நீச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு 3ஆம் இடத்தில் இருப்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பு, தைரியம், மனோபலம் எல்லாமே இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நாளை ராசி பலன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.